ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி குவாட்டெக்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் சிசிஐ இண்டிகேட்டர் ப்ளஸ் ஆர்எஸ்ஐ இந்த 2 இண்டிகேட்டரை வச்சு நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஆர்எஸ்ஐ பார்த்திங்க அப்படின்னா 30-70ன்னு வைப்பாங்க. நான் ரெண்டுமே 50 தான் வச்சுருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, சிசிஐயில் எனக்கு 0 கிளியராக தெரியாதனால நான் இந்த ஆர்எஸ்ஐ 50ங்கிற வச்சு நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ யூஎஸ்டி ஏஆர்எஸ் கரன்சியில் 5 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 50 தாண்டி மேலே போயிருக்கு. 1 மினிட்டில் பார்ப்போம். 1 மினிட்டில் பையிங் இருக்கா செல்லிங் இருக்கா அப்படிங்கிறது பையிங்கில் தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது நான் விரும்பலை. காரணம் என்ன அப்படின்னா, க்ளோசிங் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 5 மினிட்ஸில் அப் ட்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, 5 மினிட்ஸ்லேயும் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் நம்ம ஒரு ட்ரேடு 350 ரூபாய்க்கு எடுப்போம். இந்த 350 ரூபாய்க்கு நம்ம ட்ரேடு முடிகிறக்குள்ளே நம்மளுக்கு மேலே போனால் மட்டும்தான் ப்ராஃபிட்டு. பார்ப்போம். இன்னும் நம்மளுடைய என்ட்ரி கீழே இருந்திருக்கலாம். ஓகே, ஒரு ட்ரேடை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. அகைன் 5 மினிட்ஸில் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இருக்குது, பட் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும். கீழே வந்தால் நம்ம எடுக்கலாம். ஓகே, இப்போ எடுக்கிறேன்னா, ஏன்னா அடுத்த கேண்டில் மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் இப்போ எடுத்திருக்கேன். நம்மளுடைய என்ட்ரி ஒன்று அப் ட்ரெண்டில் இருக்கணும், இல்லாட்டினா டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். அப்படி அப் ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டு மாறுது அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆயிரும். இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இந்த இடத்துல செகண்ட் அப் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி எத்தனை தூரம் வரைக்கும் மேலே போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1 மினிட்ல ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஆகுதாங்கிறது பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி க்ளோசிங் ஆகணும்னா இந்த
லோவை ஃபஸ்ட்டு பிரேக் ஆகுதாங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பிரேக் ஆகுது. இப்போ 5 மினிட்ஸில் வந்து அகைன்ஸ் நீங்கள் க்ளோசிங் ஆகுது அப்படின்னா மேலே வந்து மறுபடியும் டச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அகைன் இன்னொரு தடவை மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. பார்ப்போம் மேலே போகுதா கீழே வருதாங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அகைன் மறுபடியும் இப்போ மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. 5 மினிட்ஸில் உங்களுக்கு கிளியராக தெரியுதாங்கிற செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் போய்கிட்டுருக்கு. அகைன் இன்னொரு 5 மினிட்ஸில் வந்து அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் அதிகமாகவே உண்டு. ஸோ அதனால் இப்போ மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கிறேன். மேலே போகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கேண்டில் முடிஞ்சால் தான் நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். ஓகே, இதுவும் இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. அகைன் நான் இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இதுவும் மேலே தான் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு இந்த என்ட்ரி. ஓகே, இதோட நம்மளுடைய ட்ரேடிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்த என்ட்ரி எப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக புரிய வாய்ப்பில்லை. பிகாஸ் நான் எடுத்த என்ட்ரி எல்லாமே வந்து சிசிஐ அண்ட் ஆர்எஸ்ஐ பேஸ்டு நான் எடுத்த என்ட்ரி. இந்த ட்ரேடிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் நாலேஜ் இருந்திருந்தீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரிய வரும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.